Okay guys, tutorial 4 mada, tutorial 3 karangan, one later a bit. Okay, we want to do tutorial 4 first. Okay, tutorial 4 வந்து tata bahasa section, mengesan kesalahan dan frasa yang bergaris. அதாவது இது வந்து 2 section, அதாவது பேப்பர் 1ல இருக்கிற 2 செக்ஷன் பற்றி நான் லத்தியானா கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னா, அவங்க வந்து ஒரு வாக்கியம் கொடுப்பாங்க, அதில் வந்து 3 இடத்துல கோடிட்டு இருப்பாங்க. பாருங்க, 3 இடத்துல கோடிட்டு இருப்பாங்க. அந்த 3 இடத்துலையும் சலஹான் இருக்கான்னு செக் பண்ணணும் நீங்கள். அதாவது ஏல இல்லாட்டி பி அல்லது சி, இதில் சலஹான் இருக்குதான்னு பார்த்துட்டு 3த்துலேயும் சலஹான் இல்லைன்னா டி போடுங்க, டொங்கி. ஓகேயா? நீங்கள் அப்படி ஏபிசியில் சாலா பார்த்தீங்கன்னா எதனால வந்து சாலான்னு மேலே எழுஞ்சிருங்க. இது பரீட்சையில் வஜிப் எழுந்த தேவையில்ல. இது வந்து நான் உங்கள்கிட்ட அப்புறமா கேள்வி கேட்பேன், எதனால சாலா எடுத்தீங்கன்னு. அதுக்குன்னு எல்லாரும் டி பூலாட் பண்ணிடாதீங்க, அதுக்கும் காரணம் கேட்பேன், ஏன் டி பூலாட் பண்ணன்ட்டு. ஸோ கரெக்டாக பார்த்து செய்யணும். இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் த கொஸ்டின். ஓகேயா? இது முதல்ல உங்களை நான் ட்ரை பண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களோட தத்தபாசாப்படி இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா எல்லாத்தையும் செக் பண்ணணும் நீங்கள். ஓகே, அப்புறம் ரெண்டாவது டைப் எப்படின்னா, ரெண்டாவது டைப் அவங்க ஒரே ஒரு ஆயாட் தான் கொடுப்பாங்க. இது வந்து ஃப்ராசா. பெர்கத்தான்னா ஒரு வார்த்தை, ஃப்ராசானா சில வார்த்தைகள். இப்போ 1 2 3 வார்த்தைகள் அதை அப்படியே கோடு கிழிப்பாங்க. இதை தான் ஃப்ராசான்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ராசா வந்து பெத்தோலாவும் இருக்கலாம், சாலாவும் இருக்கலாம். பெத்தோல்னா நேராக ஆன்சர் டொங்கி போட்டுடலாம். சாலாவா இருந்துச்சுன்னா அதோட பொம்பத்தொலான் ஏல இல்லாட்டியும் பி அல்லது சியில் இருக்கும். அந்த 3த்துல எது கரெக்டாக வரும்னு நீங்கள் என்ன பண்ணணும், தேர்வு செய்யணும். ஓகே, எல்லாமே வந்து தத்தபாச மையமாக வச்சு எடுக்கிற இது விஷயம் தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து நான் இங்கே வந்து 2 டைப் கொடுத்துருக்கேன்ல, ஜெனிஸ் சத்துடன் ஜெனிஸ் டுவா. அப்போ இதில் நம்ம பாதி கொஸ்டின் வந்து கிளாஸில் செஞ்சுருவோம், மீதி பாதி வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக வரும். ஸோ ஜெனிஸ் சத்துவில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் செய்யணும். ஜெனிஸ் டுவாவில் வந்து நீங்கள் எத்தனை கேள்வி இருக்குது? ஜெனிஸ் டுவா பார்த்தீங்கன்னா 12 கேள்வி இருக்குது. அதனால் 1லேருந்து 6 வரைக்கும் செய்யுங்க. ஓகே, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி கிளியராக கொடுத்துருக்கேன். ஜெனிஸ் சத்துவில் வந்து 1லேருந்து 10 கேள்வி, ஜெனிஸ் டுவாவில் வந்து 1லேருந்து 6 கேள்வி செய்யுங்க. மொத்தம் 16 கேள்வி செய்யணும். நான் உங்களுக்கு 16 நிமிஷம் கொடுக்குறேன். இப்போ 4:42, 16 நிமிஷம், 4:58க்கு நான் ஸ்டாப் பண்ணுவேன். தென் வி வில் ஸ்டார்ட் டிஸ்கஷன். ஓகே, யூ மே ஸ்டார்ட் டூயிங் நவ். எஸ் ஜெயரி, ஸ்டார்ட். Oke, mereka berada di museum itu dari pagi ke tengah hari. B. Boy ya? Ya. என்ன salah? Dari pagi ya salah? Dari kepada semasa. semasa அந்த டைம்லடா, டாரினா சின்ஸ். ஸோ இதில் வந்து டாரி தவறு கிடையாது. ஓகேயா? ஸோ நம்ம பார்க்கணும், இப்போ மியூசியம் வந்து தெம்பாட், அதனால டி பாய்க்கலாம். பகி வந்து மாசா, அதனால டாரி பாய்க்கலாம். தெங்காஹரி மாசா, அதனால க பாய்க்கலாம். இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஓகே, ஆன்சர் இஸ் டோங்கி. பை. நம்பர் 2. Speak louder. Orang pernah di pedalaman Sarawak suka berpindah rendah dari suatu tempat ke suatu tempat. A sir. salah. Kenapa? அது pendalaman வரும். இல்லையா, pedalaman தான் வரும். ஓகேயா? pedalaman வந்து கவாசான். கவாசான் வந்து இந்த ஹுலுவான ஏரியாலாம் வந்து நம்ம வந்து pedalaman சொல்லுவாங்க. எழுஞ்சிக்கிங்க, கவாசான் yang terpencil, remote ஏரியான்னு வாங்க இங்கிலீஷில். ரிமோட் ஏரியா. pendalamanனா ஒரு விதமான ஆக்டிவிட்டி, ஆழமாக்குற ஆக்டிவிட்டி. டலாம்னா ஆழமாக்குறது, ஆழம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்போ pendalamanனா ஆழமாக்குறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட லொங்காங்க வந்து ஆழமாக்குறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி mendalamkan sesuatu. contoh வந்து சுங்காய்க்கு, லொங்காங்க்கு இந்த மாதிரி பாய்க்கலாம். அதனால இந்த இடத்துல வந்து pedalaman Sarawak கரெக்டானது. berpindah randa வந்து kata ganda, அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு என்ன வேணும், செம்பாங் வேணும். அதுதான் இந்த இடத்துல ராங். பாய். பை.
ஸோ இது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். nombor 3 sambung balik Jaire. Okay, sir. Reshma sedar benar yang dia haruslah mengulang kaji pelajar dengan tekun untuk percaya dalam peperiksaan. Hmm. Yang Yang Ya. yang tukar jadi penadian, I think, benar, yang tukar jadi dan or is I think no, so I say wrong that one. don't wrong. Apa I என்ன think answer? I think D. Donkey ya? Ya, tiada salah. Donkey wrong answer. Okay, ரேஷ்மா செடார் benar பஹாவா வரணும். ரொம்ப வந்து இந்த பஹாவாவும் yang போட்டு குழப்புவாங்க. பஹாவா வர வேண்டிய இடத்துல yang போட்டுருவாங்க. அது நீங்க கரெக்டா தெளிவா இருக்கணும். ஓகே, yang தான் இதுல wrong. ரேஷ்மா செடார் benar maksudnya sedar betul. நிஜமாவே ரியலைஸ் பண்றான் பஹாவா. அதாவது பஹாவா இஸ் லைக் அதாவது அந்த மாதிரி. yang வராது இந்த இடத்துல. mengulang kaji எட்ட தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கீங்க. ulang kaji எட்ட தான் இருக்கணும். untuk berjaya dalam pemeriksaanல எந்த தவறும் இல்லை. அதனால ஆன்சர் ஏ தான் ராங்கு. ஸோ அதனால ஏ தான் ஆன்சரு. சாரி, அந்த yang தான் ராங்கு. அதனால ஏ தான் ஆன்சரு. பாய். nombor 4. Encik Sharvinat rasa tidak puas hati kerana setengah pekerjaannya tidak bekerja dengan bersungguh-sungguh. B, sir. donkey ya? B. boy. ya? Setengah வரும் sir. அப்ப என்ன வரணும்? Yes sir, setengah. setengah வரும். Yes sir. அப்படி ஒரு வார்த்தை நானே கேள்விப்பட்டது இல்லையே. ஓகே, ஸ்தெங்கானா மொதல் என்னன்னு பார்ப்போம். ஸ்தெங்கானா ஹாஃப்னு அர்த்தம். நம்ம போயிட்டு ஸ்தெங்கா வந்து மனுஷியாக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஸ்தெங்கா செகு, ஸ்தெங்கா முரே அப்படி பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன, பாதி மனுஷன் பாதி செகு அந்த மாதிரி அர்த்தம் வந்துடும். அப்போ மீதி பாதி எங்க? இதுனா ஆப்பிளா ஆரஞ்சா? மனுஷனுக்கு நம்ம ஸ்தெங்கா பாய்க்கக்கூடாது. அப்போ மனுஷங்களுக்கு என்ன பாய்க்கலாம்? தெங்கா, சில பெயர், சில நபர். தெங்கா உங்களுக்கு ஒத்து வரலன்னா ஸ்தெங்கான்னு சொல்லலாம். வெறும் ஸ்தெங்கா சொன்னீங்கன்னா ஹாஃப்னு அர்த்தம் வந்துடும். அது எடுக்கக்கூடாது. ஆனால் ஸ்தெங்கா கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா தெங்காவும் ஸ்தெங்காவும் ஒரே அர்த்தம். ஓகே, இதோட அர்த்தத்துக்கான இது சாரி, இந்த ஸ்தெங்கா அல்லது தெங்கா இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா எப்படி சொல்றது, a few people, சில நபர் அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி a few people அப்படின்னு அர்த்தம் கொண்டு வரோம். ஓகே, jadi setengah அப்படின்னா setengah pekerjanya அது கரெக்டு. அதனால இந்த இடத்துல பெக்கர்ஜாக்கு வந்து மனுஷன் வெறும் ஸ்தெங்கா பாய்க்க கூடாது. ஆனால் ஸ்தெங்கா பாய்க்கலாம். ஏன்னா ஸ்தெங்கானா தெங்கா இது சரி. அப்ப நம்ம பார்க்கணும் முதல்ல இந்த என்சே ஷர்வினா ராசானா டேஸ்ட் பண்றது, உணர்ச்சியை வந்து உணர்ச்சியை உணர்றது வந்து நம்ம ராசா சொல்லக்கூடாது, ராசா சொல்லணும். சயா பராசா கம்பீரா, சயா ராசா கம்பீரா சொல்லக்கூடாது. ராசானா டேஸ்ட்னு அர்த்தம். ஸோ அர்த்தம் புரிஞ்சு செய்யணும். நம்ம ராசா வரணும். அதனால ஜவப்பாண்டியா ஏ. பாய். இன்னும் கரெக்டா எந்த கேள்விக்கும் கரெக்ட் வாங்கல. நான் 4 கேள்வி கடந்து வந்துட்டோம். 5வது பார்ப்போம் கரெக்ட் வாங்குறீங்களா இல்லையான்ட்டு. எஸ், அடுத்தது. Okay, pelantikan tuan sebagai pemeriksa dan tugas pemeriksaan adalah sulit di bawah peruntukan Akta Rahsia 1972. Pelantikan apa yang salah? Lantikan மட்டும்தான் வரணுமா? Yes, I think. You think, but you think wrongly, I think. என்னடா ஊழ விடுற? அதுதான் ஒரு சொல்லி சார். சார் அப்படி இருக்கு. சரி, எல்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ற வார்த்தைங்களுக்கு நம்ம பேர் பாய்க்க கூடாது காய்ஸ். ஓகேயா? இப்போ சொந்தம் வந்து இப்போ லந்தி மாதிரியான வார்த்தைகளை பார்ப்போம். லஞ்சோங். வேற என்ன இருக்கு? ஓகே, லஞ்சோங்னே வச்சுக்கிங்க. ஓகேயா? இப்போ பாருங்க, இங்கேயும் நம்ம லன் தான் பாய்க்கிறோம். இப்போ லஞ்சோங்க்கு வந்து நம்ம பேர் ஆன் தம்பா பண்ண என்னன்னு சொல்லுவோம்? லஞ்சோங்கன்.
அப்படிதானே தம்பா பண்றோம். அப்ப லந்தி மட்டும் ஏன் பெர் லந்திகான் வருது? லந்திகான் இப்படிதானே வரணும். அப்ப இதுதான் ராங். பெர் வரக்கூடாது, மட்டும் தான் வரணும். உங்களுக்கு தெரியலன்னா அந்த மாதிரியே சுக்கு காத்தால ஆரம்பிக்கிற வார்த்தையை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். Pelantikan. Jawapan dia. Nombor 6. Kanada, sir. Kami memperolehi pengajaran yang berguna daripada ceramah yang disampaikan oleh penceramah yang diundang kas itu. Daripada, sir. Daripada. Okay. Daripada yang wrong. Dari வரும். Dari எதுக்கு பாய்ப்பாங்க? Yes. டேய் யார் அது? திவ்யான். டாரி எதுக்குடா பாய்ப்பாங்க? Tempat. Is here? Tempat Sir. டாரி எதுக்கு பாய்க்கணும்? Tempat. tempat. டிவியன் உன்கிட்ட கேள்வி கேட்டா நீ தான் பதில் சொல்லணும். தெரியலன்னு சொல்லுங்க. டாரி ஏடிஎம் ஞாபகம் வச்சுக்கீங்க. டாரினா இருங்க. ஓகே, டாரி வந்து ஏடிஎம்க்கு பயன்படுத்தணும். அதாவது ஆரா, tempat, மாசா இதுக்கு தான் பயன்படுத்தணும். செராமா வந்து ஆரா கிடையாது. ஆரானா திசை, tempatனா இடம். இடமா, செராமானா என்ன? இடமா, செராமானா நேரமா, இது எதுவுமே இல்லை. அப்ப டாரி எங்கிருந்து இங்க வந்துச்சு? டாரி வராது. டாரி படா இதுல சரியானது. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், மலாயில வந்து சில வார்த்தைங்க memang tak wujud. அதுல ரொம்ப முக்கியமானது வந்து memperolehi அப்படின்ற வார்த்தை வந்து மலாயில கிடையாது. memperoleh முடியும். memperoleh இருக்கு. அப்புறம் இன்னொன்னு நான் ரொம்ப பாக்குறது, இதெல்லாம் எழுஞ்சிக்கிங்க, சும்மா நான் இங்க கொடுக்கல. எனி டைம் நான் படம் முடிச்சு அனுப்ப சொல்லுவேன். அப்ப இது இல்லைன்னா அப்புறம் நீங்க மாட்டுனீங்க. memperbaiki வந்து அதுவும் காமோஸ்ல இல்ல. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. memperbaiki, memperoleh. அப்புறம் நான் இன்னொரு நிறைய சைன் போர்ட்ல கூட இருக்கும், ஆனா இது இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. மேர் பஹாயா. ஓகே, இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் வந்து பொய் வார்த்தை. இதெல்லாம் வந்து காலகாலமா தப்பா பயன்படுத்துற வார்த்தைகள். இது வந்து மலாய் மொழியில கசாலான் ஏஜான் கீழே வரும். இது எதுவுமே இல்ல, தெரிஞ்சுக்கீங்க. memperolehi இல்ல. ஓகே, jadi jawapan dia adalah A. Diundangna வந்து dijemputna அர்த்தம். Diundangna invited. ஓகே, dijemputna அர்த்தம். அதனால இது வந்து சரி. இப்ப memperolehi தவறு. ஓகேயா? jadi jawapan dia adalah A. Nombor 7. நான் ட்ரை பண்ணலாமா? வந்துட்டியா வீட்டுக்கு? இன்னும் இல்ல சார், but I want to try, that's why. Okay, try. Pasukan bola sepak Piala Tiger itu menjadi juara kerana kemahiran pengajar golnya mengawal pintu gol daripada dibolosi pihak lawan. Jawapannya? C sir. ஏன் dibolosi சொல்ற? dibolosi oleh வரும்ல. ஒலி வரணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலி அங்க ஒலி இல்லையே. இல்ல, ஒலி வரணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நம்ம ஐஆட் ஆக்டிவ் பேசிவ் படிக்கும் போது சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ். ஒலி கட்டாயம் வரணும் அப்படின்னு இல்லை. இங்க பாருங்க, நான் சில ஐஆட் கொடுக்குறேன் பாருங்க. contoh வந்து buku dibaca oleh Ali. இது கரெக்ட். ஒருவேளை நம்ம ஒலி வந்து எப்பவுமே ஆப்ஷன் தான். அது இல்லாமலேயும் இந்த ஆயாட் சரிதான். ஒலி இருக்கணும்னு அவசியம் இல்லை. புக்கு டி பாச்சா அலி, இந்த ஆயாட் ஸ்டில் கரெக்ட். டி போலோசினா வந்து அந்த தாண்டி உள்ள பூந்துருச்சு அந்த கோல் உள்ள. ஸோ பசுகான் போலாசேப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ட். டீம் ஃபுட்பால் டீம் தான் சொல்லுவாங்க. கமஹேரான் அந்த கோல் கீப்பரோட ஸ்கில் கரெக்ட். கமஹேரான் ஸ்கில். டி போலோசி அப்படின்னா டி மசோக்கி பிஹா லவான், இதுவும் கரெக்ட். இதுல எந்த தவறும் இல்லை. ஓகேயா? ஸோ அதனால இந்த ஆன்சர் வந்து டொங்கி வரணும். நொம்பு 8.
Back to Jaire. Okay, sir. Setiap orang pekerja perlu memastikan bahawa majikan membuat caruman pendapatan mereka dalam kumpulan wang simpanan pekerja. Ah, Actually, D. donkey ya. Yeah, I think. சரி பார்க்கலாம். Setiap orang pekerja, அது கரெக்டா? ஏன் ஜெயரி? Yeah. இப்ப நான் கேக்குறேன், setiap pelajar சொல்லுவாங்களா, setiap orang pelajar சொல்லுவாங்களா? Pasal அங்க pekerja போட்டிருக்கு. இல்ல, நான் உங்ககிட்ட எக்ஸாம்பிள் கேக்குறேன்ல. Oh, எதுடா? திரும்பி சொல்லுங்க, எனக்கு புரியல. சரி, அது வழங்கல. நான் என்ன கேட்டேன்னா, இப்ப setiap orang pelajar சொல்லுவாங்களா, setiap pelajar சொல்லுவாங்களா? Setiap pelajar. Setiap ஏன் pelajar. அப்ப ஏன் இங்க orang நீ பாய்க்கல? Ini orang வந்து வேற. Setiap orang perlu membawa buku teks. அது வேற. அது வந்து orang வந்து penjodoh bilanganனா இல்ல. இப்ப setiap orang pelajarனா இது penjodoh bilangan. புரியுதா? setiap முடிஞ்சு orang தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டா setiap pelajar நேரா போயிடலாம். அது ஏன்னா விஷயமா? டேஷ் ஆ, போடலாமா? என்ன விளங்கல? டேஷ் போடலாமா சார்? அந்த அங்க வந்து என்னது அது அடுத்து என்னது இது பண்ணிடலாமா? இப்போ வந்து அங்க ஓராங்க இருக்கு சார். இப்போ அங்க ஆ, ஓராங்க இருக்கு. அங்க ஓகே. வந்து ஒரு must have a word or you can leave it. No, you just no need to put any penjodoh bilangan. இந்த orang Oh. வந்து penjodoh bilangan இருக்கு. இது தேவையில்லை. நேரா setiap pekerja, setiap rakyat அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். ஓகேயா? Oh, ஆ. okay சார். இப்ப setiap buah rumah சொல்ல மாட்டாங்க. setiap rumah தான் சொல்லுவாங்க. ஓகே? பை setiap முடிஞ்சு penjodoh bilangan தேவையில்லை. நேரா ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். அதனால jawapan dia adalah A. பரவாயில்ல, இப்ப நீங்க கத்துக்கீங்க, இதெல்லாம் எழுதிக்கீங்க. setiap முடிஞ்சு penjodoh bilangan தேவையில்லை. Okay ஓகே? சார். setiap pelajar நேரா போயிடலாம். அதே மாதிரி தான் setiap pekerja. ஸோ எஸ், சருமன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்மளோட சம்பள பணத்திலேருந்து சில சில காசை வந்து வெட்டிடுவாங்க. எதுக்கு வெட்டுவாங்க? இபிஎஃப்க்கு வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இபிஎஃப் வந்து இங்கிலீஷ்ல, மலாயில அதுக்கு பேர் வந்து கும்புலான் வாங் சிம்பானன் பெக்கர்ஜா. ஓகேயா? அதாவது இபிஎஃப்னா என்ன அர்த்தம்னா, இபிஎஃப்னு சொல்றாங்களே, எம்ப்ளாயி பென்ஷன் ஃபண்ட். ஓகே, மலாயில வந்து அதுக்கு பேரு டுவேட் கேடபிள்யூஎஸ்பில. ஓகே, அதாவது கேடபிள்யூஎஸ்பினா கும்புலான் வாங் சிம்பானன் பெக்கர்ஜா. Okey. So jawapan dia adalah A ya. Baik. Continue Divian nombor 9. Okey. Para pemain itu akan didenda jika sekiranya mereka tidak menghadiri sesi latihan pada petang ini. Tiada kesalahan. Sir. Aduh, பயங்கரமான kesalahan இருக்கு. நீ பாட்டு tiada kesalahanன்ற. Yes சார். பாய் வரும். ஜீகா வந்துச்சுன்னா sekiranya தேவையில்லை. ஏன்னா ஜீகாவும் sekiranya ஒரே அர்த்தம் தானே. இப்போ எப்படின்னா, Tidak. kamu tak perlu hantar kerja rumah jika kamu sudah buat kerja rumah itu di sekolah. அந்த ஜீகாக்கு பதிலாக sekiranya போட்டுக்கீங்க. kamu tidak perlu hantar kerja rumah itu sekiranya kamu sudah melengkapnya di sekolah. அந்த மாதிரி ஜீகாவும் sekiranya ஒரே அர்த்தம் தான். இப்போ ஒரே அர்த்தம் உள்ள வார்த்தைகளை கண்டினியூஸா பாய்க்க கூடாது. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இந்த வார்த்தைலாம் ரொம்ப ஆளுங்க பாய்ப்பாங்க. ஜீகா sekiranya பாய்க்க கூடாது, தவறு. டெமியோ உந்தோவும் பாய்க்க கூடாது, ரொம்ப பாப்பீங்க. டெமி உந்தோ இருந்தாலே ராங், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அகார் சுப்பாயா, இதுவும் ராங். அகாரும் சுப்பாயும் ஒரே அர்த்தம் தான். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு போட்டா போதும், ரெண்டையும் தொடர்ந்து போட தேவையில்லை. செஜா டாரி கச்சே லகி நிறைய பேர் பாய்ப்பாங்க, இதுவும் ராங். இதெல்லாம் வந்து பயன்படுத்தவே கூடாது. ஜீகா sekiranya demi untuk agar supaya sejak dari அப்புறம் வேற ஏதாவது லிஸ்ட்ல இருக்கா பாக்குறேங்க. agar supaya இவ்வளவுதான். Usah jangan. என்னம்மா? Usah jangan. என்ன சொன்னிச்சு? புரியல. டேசா டாமாயா? Usah jangan, sir. usah jangan. ஓகே, usah jangan. நீனே அந்த கிட்டத்துல வச்சு பேசுறல, விளங்க மாட்டுது. அப்புறம் தோலோங் ஜாங்கானும் பயன்படுத்தக்கூடாது. ஒன்னே செய்ய சொல்லு, இல்லாட்டி வேணான்னு சொல்லு. அது என்ன தோலோங் ஜாங்கான்? தோலோங்னா செய்யடா அப்படின்னு சொல்றது, ஜாங்கான்னா செய்யாதடா.
இப்ப செய்ய சொல்றியா செய்ய வேணான்றியா? tolong jangan bising சொல்லுவாங்களே செகுங்க. இப்ப நீ tolong bising சொல்றியா இல்ல jangan bising சொல்றியா? செகு கிட்டே கேளுங்க அடுத்த வாட்டி. ஓகே பை. இது எல்லாமே சாலா. இது எல்லாமே ஒண்ணா பயன்படுத்தவே கூடாது. ஓகேயா? அப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்த பட மசா கினி பயன்படுத்தவே கூடாது. இது ராங். ஓகேயா? ஏன்னா ஒண்ணு வந்து நீ கினின்னு பயன்படுத்து. ஓகேயா? இல்லாட்டியும் பட மசா இனின்னு பயன்படுத்து. அது என்ன பட மசா கினி? ஏன் இது ராங்னா, கினி அப்படின்னு அர்த்தம் என்னன்னா இப்போ உள்ள காலம், பட மசா இனின்னு அர்த்தம் கொண்டு வந்துருச்சு. அப்ப நீ பட மசா கினி போட்டேன்னா அதோட அர்த்தம் என்ன வருதுன்னா, இது பட மசா கினினா என்ன அர்த்தம்? பட மசா இனி. அப்ப அதை சேர்த்து படிச்சோம்னா பட மசா இனி அப்படின்ற அர்த்தம் கொண்டு வரும். அதனால தான் பட மசா கினி எழுதக்கூடாது. இதெல்லாம் ஒன்னா பயன்படுத்தக்கூடாத லிஸ்ட். ஞாபகம் வச்சுக்கணும். ஜிகா வந்துருச்சுல, செக்கிராnya தேவையில்லை. பாய் 10. Sir, நான் try பண்றேன் 10. Yeah, try. Pengurusi Persatuan Pengguna menasihati orang ramai supaya tidak ditipu oleh setengah peniaga yang menaikkan harga barangan ekoran kenaikan harga petrol. Answer B, setengah வராது, setengah வரும். இல்லாட்டியும் setengah. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் உங்ககிட்ட சொன்னேன். மனிதர்கள், அதாவது பனியாக, அவன் என்ன ஆப்பிள் பழமா இல்ல ஆரஞ்சு பழமா ஸ்தங்கா சொல்றதுக்கு? அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஸ்தங்கா சொல்லணும், அல்லது ஸ்தங்கான்னு சொல்லலாம். வெறும் ஸ்தங்கா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அப்படின்னா ஹாஃப்னு அர்த்தமாயிரும். ஓகே, அதனால ஜவாபான்ய அயலா பி. சரி, 11 வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ 1 to 10 வந்து நம்ம முடிச்சிட்டோம். 1 to 10 வரைக்கும் தானே கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம ஃப்ராசா பர்காரிஸ் பார்க்கலாம். ஓகே தம்பி ஜெயரே வாங்க. Okay, sir. Pihak polis mencari maklumat berpandukan kepada keterangan orang ramai. C. Berpandukan pada keterangan. பாத்தியா, இந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது நான் 5 வரைக்கும் போற வரைக்கும் ரிப்பீட் பண்ணும் போல. Yes, sir. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். berkan, Yes. menkan. இந்த ரெண்டு இம்போஹான் வந்த பிறகு கத்தா செண்டி கட்டாயம் வரக்கூடாது. tidak boleh diikuti kata sendi nama. நிச்சயமா வரவே கூடாது. மிகப்பெரிய தவறு. ஓகே, கத்தா செண்டி முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிங்க. கத்தா செண்டி எதை நான் கத்தா செண்டி நாமான்றேன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மேபி உங்களுக்கு கத்தா செண்டி தெரியலையா என்னன்னு தெரியல. டி kepada, நான் kepada ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கிறேன். டாரி, அப்புறம் டாரி பாடா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. தென்தாங் அதுக்குள்ளார இருக்கு, அக்கான் அதுக்குள்ளார இருக்கு, செஜா அதுக்குள்ளார இருக்கு, உம்தோ அதுக்குள்ளார இருக்கு, டெம்மி அதுக்குள்ளார இருக்கு, இன்னும் நிறைய இருக்குல்ல. சுபாகா இருக்கு, செப்பர்த்தி இருக்கு, அந்தாரா இருக்கு, நிறைய இருந்துகிட்டே இருக்கு. இது காமனான விஷயங்கள். சரியா? பேர்கான் மங்கான் முடிஞ்சு கத்தா செண்டி வரக்கூடாது. அப்ப நீங்க பாருங்க, இது பேர்கான் வெறும் பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், போலேடி ஈக்கோத்தி கத்தா செண்டி நம்ம. இன்ஃபேக்ட் வந்து சில ஆயாட்ல கட்டாயம் கத்தா செண்டி நம்ம வரும். அந்த கான் நீங்க போட்டுட்டீங்கன்னா கத்தா செண்டி தேவையில்லை. பேர்கான் இருக்கா, அப்ப அக்கான், படா, கப்பாடா, இதெல்லாம் ராங் தானே. அது சரியா தவறான அப்புறம் பார்ப்போம் அந்த ஆயாட் படி. பேர்கான் முடிஞ்சு கத்த செண்டியே வரக்கூடாது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி பாய், கேட், டாங்கி மூணுமே அவுட்டு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆன்சர் berpandukan keterangan. எஸ், அதுதான் சரியான விட. எந்த கத்தா செண்டியும் இல்லாம நேரா ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு போயிருங்க. berpandukan keterangan. jadi jawabannya ialah A. Nombor 2. Dengan ini diumumkan bahawa pemenang tempat pertama akan menerima secara simpanan premium bernilai RM10,000. D, sir. Adila. D, donkey. எஸ். எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, jangan mula ayat
dengan frasa-frasa berikut. இந்த ஃப்ராஸா பயன்படுத்தி ஆயாட்ட ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், கரெக்டா புடிச்சுக்கணும். இனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ராங். அடாலாலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதுவும் ராங். அப்புறம் இன்னும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். இனிலேருந்து பா காத்தா புப்பாத்தா இல்லை பா காத்தா பெரிபாசா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வரக்கூடாது. ஓகேயா? இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல பயன்படுத்தவே கூடாது. இனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஹால் இனி அப்படி வரணும். அடலா வந்துச்சுன்னா டெங்கான் இனி அப்படின்னு மாத்திக்கணும். அதனால அடலா diumumkan wrong. அப்ப dimaklumkan dengan ini dimaklumkan. Dengan ini dimaklumkan seems to be correct. So jawapannya ialah donkey. ஓகே, கிளியரான அர்த்தம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் சார்ட் பண்ணி வச்சுக்கிங்க. சார்ட் பண்ணலைன்னா உங்களுக்கான வெற்றியை நீங்க தான் வந்து நழுவ ஓடுறீங்க. ஓகேயா? நாளை பின்ன உங்களுக்கு மலாய் தெரியலன்னா நீங்க தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்லை. nombor 3. Penduduk kampung Alor Madi வெயிட் பண்ணு டஸ்வி, அதோட இல்லையா? கம். Okey, penduduk kampung Alor Madi saling bantu-membantu setiap kali banjir melanda kampung itu. Membantu-bantu. பாயா அப்படியா சொல்லுவாங்க? இல்லையே. ஓகே, சரி பார்க்கலாம். கைஸ், சில விஷயம் வந்து நல்லா பார்க்கணும். சில கத்த கண்டா வந்து ஈச் அதர் அப்படின்ற அர்த்தம் கொண்டு வரும். இப்போ ஹொர்மாட் menghormati, bantu membantu, tumbuk menumbuk. அதாவது ரெண்டு பார்ட்டியும் செஞ்சுக்கிற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஈச் அதர். இங்கிலீஷ்ல மலாயில வந்து சாலிங்னு அர்த்தம். இப்போ ஹொர்மாட் menghormati அப்படின்னா என்ன பண்றாங்க? தே ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அப்படின்னு அர்த்தம். பந்து membantu தே ஹெல்ப் ஈச் அதர். தும்போ மனும்போ தே பஞ்ச் ஈச் அதர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கத்த கண்டாலே ஈச் அதர் அப்படின்ற அர்த்தம் கொண்டு வந்துருச்சு. நீங்க போயிட்டு அந்த இடத்துல சாலிங் போட்டீங்கன்னா தவறா முடிஞ்சிடும். அப்படின்னா எப்படின்னா தே ஹெல்ப் ஈச் அதர், தே ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அப்படி ஆயிரும். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரே அர்த்தம் கொண்டு வந்துச்சுன்னா அது பக்கம் பக்கம் எழுதக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால சாலிங்கும் கத்தா கண்டா சாலிங்கும் ஒன்னா வரக்கூடாது. ஓகேயா? ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா சாலிங்கும் kata ganda yang menunjukkan saling, அதாவது kata ganda saling, kata ganda each other, இது ரெண்டையும் ஒன்னா ஜாயின் பண்ணி எழுத கூடாது. சாலிங்கோ kata ganda சாலிங்கோ இருந்துச்சுன்னா ராங். ஓகே, பாய். jadi அப்ப அதை எப்படி நம்ம சொல்லணும்? முதல்ல சாலிங். அப்ப இது நம்ம எப்படி இதை செய்யலாம்னா, ஒன்னு சாலிங். இது எப்படி சரி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து சாலிங் ஒர்மாட் menghormati ராங்ல. அப்ப அது எப்படி சரி செய்யலாம்னா, ஒன்னு நீ சாலிங் பாய்க்க போறியா, அப்ப நீ கத்த கண்டா சாலிங்கா பயன்படுத்தாத, வெறும் menghormati மட்டும் போட்டுக்கோ. So C வரும். சி வரும். அப்படி நீனு சாலிங் வேணா, அப்படி வம்பு எதுக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஒர்மாட் menghormatiனே போட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு ஹெல்ப் ஈச் அதர்னா என்ன அர்த்தம்? ஓகேயா? அப்ப சாலிங் membantu தான் வரணும். சாலிங் பந்து membantu வரவே முடியாது. இப்ப பந்து membantuவானா முதல்ல பந்து அப்புறம் தான் membantu. ரெண்டாவதா நம்ம ஊலாங் பண்ணும் போது தான் கத்தா கண்டாக்கு இம்போஹான் ஏற்படும். அதனால ஆன்சர் வந்து கே. நாலாவது யாரோட டர்ன்? ஜைரே வாயா. Oke. Murid itu menanyakan gurunya beberapa soalan yang berkaitan dengan makna kata. Oke. B. Jawab. Boy. பாய். Yeah. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன், மங்கான் மட்டும் இல்ல, மன் ஈக்கு பின்னாடியும் Iuma.
me-i, mengkan அதெல்லாம் ஒன்று தான். அதாவது apitanல apitan முடிஞ்சு tidak boleh diikuti kata sendi nama. Iwa. ஆமா, வெறும் வெறும் பேருக்கு மட்டும் தான் நார்மலா நம்ம பாய்க்க முடியும் kata sendi Orang ki. பொதுவா. அப்ப இப்ப mengkan, me-i, அதனால kepada வராது. Menanyai guruwa இல்ல menanyakan guruan பார்க்கணும். ஓகே, Gurunya. apa நம்ம பார்க்கணும், menanyai ya menanyakan. ஓகே, menanyakan apa, menanyai siapa. அதனால cat தான் கரெக்டான ஆன்சரா இதுல வரும். ஓகேயா? ஸோ menanyai siapa, menanyakan apa, அந்த மாதிரி வரும். இப்போ contoh வந்து இப்போ வந்து murid itu menanyai gurunya beberapa soalan. அது நீ menanyakan பாய்க்க போறீன்னா murid itu menanyakan beberapa soalan kepada gurunya, அப்படி வரும். புரியுதா உங்களுக்கு? menanyai siapa, menanyai siapa வரணும். அதாவது பின்னாடி ஆள் வரணும்னு சொல்ல வரேன். அதான் அதோட அர்த்தம். menanyakan அது முடிஞ்சு பொருள் ஏதாவது வரணும். அதனால அப்பா. So jawapan dia adalah cat. Nombor 5. Divian. Cerpen yang menangi hadiah pertama itu beliau karang berdasarkan pengalamannya. Si, sir. Si, dikarang oleh beliau berdasarkan. Okay. கண்டிப்பா வந்து இது வந்து நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். beliau வந்து kata ganti nama diri ketiga. அப்ப நம்ம கத்திகாவை நம்ம வந்து பேசிவ் பண்ணும்போது டி ஒலே பயன்படுத்தலாம். ஒலே கட்டாயம் பயன்படுத்தணும்னு இல்லை, ஒலே இல்லாமலேயும் சரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால பெலியாவுக்காரங் பயன்படுத்தக்கூடாது, பெலியாவுக்காரங் பயன்படுத்தக்கூடாது. அது வந்து டிரி பர்த்தாமா டிரி கடுவாக்கு தான் பயன்படுத்த முடியும். இப்போ டி காராங் ஒலே பெலியாவ் கட்டாயம் கரெக்ட் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. பர்டாசார்கான் படாவா இல்லை பர்டாசார்கானான்னு வந்த விஷயத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்த ரூல்ஸ் தான். பேரும் காணும் வந்துச்சுன்னா படா வரவே கூடாது. ஏன்னா படா கத்த செண்டியாச்சே. அதனால ஆன்சர் வந்து கேட். வெரி குட். ஆன்சர் இஸ் கேட். ஓகே, நான் இப்ப பேசுனதெல்லாம் வீடியோவா இருக்கும். அதனால உங்களுக்கு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்களா நோட்ஸ்ல ஏதாவது ஒன்று நான் பேசிக்கிட்டே எழுந்தாம பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனால் எழுந்தலையா, அந்த விஷயத்த கூட நீங்க கேட்கணும்னா திருப்பி நீங்க ரெக்கார்டிங் அப்புறமா பார்த்துக்கிங்க. ஓகேயா? ஏன்னா பவித்ரா வரல, அதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன். நான் குரூப்ல போடுவேன் லிங்க் அப்புறமா. ஓகே, nombor 6. Dashwi. Kami sentiasa berdebar-debar menanti daripada sehari kepada sehari menjelang peperiksaan sebenar yang bakal dihadapi. Answer is A, sir. A. ஓகே, ஆன்சர் கரெக்ட் தான். நம்ம முதலே சொல்லிட்டோம் டாரி வந்து எதுக்கு பயன்படுத்தணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ATN. ஓகேயா? அதாவது ஆரா தெம்பாட் மாசான்னு கொடுத்துருந்தேன். ரைட்டா? அப்ப நீங்க பார்க்கணும் சஹாரி மாசா தானே, அப்ப கண்டிப்பா டாரி படா பயன்படுத்தவே கூடாது. டாரி தான், அதுல என்ற மாற்றமும் இல்லை. அப்படின்னா பாயும் டொங்கியும் இங்கே அவுட் ஆயிருது. அப்ப நீங்க பார்க்கணும் டாரி சஹாரிக்கு சாரியா அரிக்கு சாரியான்னு பார்க்கணும். இப்ப நீங்க இந்த இடத்துல சஹாரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தது வர்றது ஊலாங் பண்ணும் போதும் அதே விஷயத்த தான் ஊலாங் பண்ணணும். வித்தியாசமெல்லாம் ஊலாங் பண்ணக்கூடாது. மஸ்ட் ஃபாலோ த பேட்டர்ன். சில பேர் வந்து டாரி சமாசான்னு பாய்ச்சிட்டிங்கன்னா க சமாசா தான் பயன்படுத்தணும், ஒரே மாதிரி பேட்டர்ன். இல்லாட்டியும் டாரி மாசான்னு பயன்படுத்திட்டீங்களா, சமாசா பதிலா மாசான்னு போட்டிங்களா, க மாசா தான் பயன்படுத்தணும், சமாசா பயன்படுத்தக்கூடாது. அதனால ஆன்சர் வந்து ஏ, டாரி சஹாரி க சஹாரி. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு கராங்கானுக்கு வந்து எல்லா அட்டெண்டன்ஸும் கரெக்டாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஆள் வரல, அதனால நான் கராங்கான் வந்து நான் மதப்பூரில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். மத 1லேருந்து 10 செஞ்சீங்களே சலான் கண்டுபிடிக்கிறது தத்தா பாசா, இதை முடிச்சிருவோம். ஓகே, இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். 11 to 6, 11 to 21. ஜெனி சத்து வந்து இப்போ 11. இப்போ நான் உங்களுக்கு நிறையா நாலேஜ் கொடுத்துருக்கேன், அதனால செஞ்ச தப்ப திருப்பி செய்யாதீங்க. 11 to 21 செய்யுங்க. ஜெனி சத்து வந்து
11 to 21. ஜெனிஸ் 2 வந்து மிச்சம் இருக்கிற 6 கேள்வி, அதாவது 7ல இருந்து 12 வரைக்கும். இதை முடிச்சிருங்க, டக்குன்னு முடிச்சிருங்க. இப்போ மணி 5:31. நான் உங்களுக்கு சரியா 5:42க்கு ஸ்டாப் பண்ணிடுவேன். 46க்கு 15 நிமிஷம் டிஸ்கஷன் டைம். ஓகே, பாய். kamu boleh mula sekarang. வெள்ளனியா முடிச்சிட்டிங்கன்னா வெள்ளனியா சொல்லிருங்க. நம்ம வெள்ளனியா ஆரம்பிச்சுட்டு வெள்ளனியா பிரேக் எடுத்துட்டு மேக்ஸ்க்கு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகே, start now. Baik, kita mulakan perbincangan 11. Jaire. Okay. Peserta-peserta dalam 11 ya, Sir? 11. Okay. Peserta-peserta dalam pertandingan perbahasan pada peringkat kebangsaan itu saling bertukar-tukar pandangan tentang masalah alam sekitar. சி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். குட், யோர் லேர்னர். சாலிங் முடிஞ்சு கத்த கண்டா சாலிங் வரக்கூடாது. ஓகே, சாலிங் bertukar மட்டும் இருந்தா போதுமானது. ஓகே, jawapan C very good. 12. கண்டினியூ யா. யாரு டிவியன்? ஐயோ, என்னடா இசையோட வர? ஓகே. Cikgu Nabina mengarahkan ketua tingkatan mengumpulkan buku latihan dan diletakkan di atas meja guru. B, sir. Boy ya donkey ya? Boy. Boy, என்ன வரும்? sepatutnya buku latihan only. இல்லையா? நிறைய புக்கு latihan இருந்துச்சுன்னா நிறைய புக்கு latihan இருந்துச்சுன்னா எப்படி கண்டா பண்ணுவ? சார் நான் சொல்லலாமா? சொல்லலாம். புக்கு latihan. குட். ஓகே, நம்ம பார்க்கணும் யா. kata majmuan முத பார்க்கணும். kata majmuனா கேப் விட்டு எழுஞ்சிருப்போம். இப்போ சொந்தம் வந்து அலர்ட் துலேஸ் வச்சுக்கிங்களேன். இதை நீங்க கண்டாக்கான் பண்ண போறீங்கன்னா மின்னுக்கு இருக்கிறத மட்டும் கண்டா பண்ணுங்க. அலர்ட் துலேஸ் அப்படி வரும். அதே மாதிரி புக்கு latihan. அப்ப நம்ம கண்டா பண்ணும்போது புக்கு மின்னுக்கு இருக்கிற வார்த்தையை மட்டும் தான் கண்டா பண்ணுவோம். ஹோல் திங் இல்ல. புக்கு latihan. jadi jawabannya ialah B. 13. Keluarga Cikgu Abdul Kalam balik kampung setiap tahun untuk berlebaran dengan keluarga mentuanya. Berlebaran. Actually berlebar. இல்ல, berlebaran கரெக்ட் தான். ஆமாவா? பேர் கான் தான் முடியாது. பேர் ஆன் முடியும். கான் தான் வரக்கூடாது. ஓகே, berlebaranனா முத என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். berlebaranனா berhari rayaன்னு அர்த்தம். ஹரி ராயா கொண்டாடுறது. அதனால இது கரெக்ட். மருத்துவா மாமியார் குடும்பம் மாமனார் குடும்பம் வந்து நிறைய பேர் நான் பாக்குறேன் மருத்துவான்னு பாய்க்கிறாங்க. மருத்துவான்னு ஒரு வார்த்தை இல்ல, மருத்துவா தான் இருக்கு. ஓகே, இதுதான் சரியானது. அதனால அவங்க கரெக்ட்டா தான் போட்டுருக்காங்க. அதான் அது கரெக்ட்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே. அப்ப தேட சலான்லா. ஓகே, இருங்க. பாலே கம்புங் கரெக்ட்டா? தவறு அங்க தான் இருக்கு. யா. பாலே கம்புங் சொல்லக்கூடாது. பாலேக்கு கம்புங். kata sendi இல்ல அங்க. அதனால jawapan dia adalah A. Okey. 14 Dashwi. Betul ke Dashwi sekarang? Betul. Sir. Gimana saya baca sih Dashwi? Sorry. Jairi. Walaupun tidak berbuat jahat tetapi dia tetap dituduh mencuri kerana dia adalah bekas banduan. A berbuat salah. Sepatutnya membuat. membuatனா kejahatan வரும். ஆனா அவங்க ஒரு ஜஹாத் தான் கொடுத்திருக்காங்க. dibuat. இல்ல. A correct. Walaupun tidak berbuat jahat tetapi dia tetap dituduh mencuri kerana dia adalah வராது. dia ialah வரணும். ஓகே, இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். adalah untuk வரணும்ல. adalah வந்து kata sendiக்கு முன்னுக்கு வரணும். ialah வந்து hadir sebelum frasa nama. Frasa namanya kata nama am, kata nama kas,
imbuhan ke an, imbuhan pe an, imbuhan வெறும் ஆன் இல்லாட்டி imbuhan pe. ஓகே, நான் 3 இருக்கு. பொதுவா மட்டும் சொல்லிடுறேன். ஃப்ராசா நாமனா கதா நாமா ஆம் வரும், கதா நாமா காஸ் வரும், அப்புறம் kata nama terbitan இருக்கு. kata terbitan கூட இருக்கு. kata terbitan yang membawa maksud kata nama. இதுக்கு கீழே தான் அந்த 4 imbuhan இருக்கும். இந்த 4 imbuhan ரொம்ப ரொம்ப முக்கியம். pe an, அப்புறம் ke an இருக்காங்க. அப்புறம் pe an வந்து பிரிஞ்சிருவாங்க. அதனால pe மட்டும் தனியா இருப்பாங்க, an மட்டும் தனியா இருப்பாங்க. ஓகேயா? இப்போ இந்த 4 imbuhan வந்தாலே kata nama தான். ஓகேயா? அப்ப நம்ம பார்க்கணும். அடலாவோ இல்ல யாலாவோ, ஓகே அதுக்கு முன்னாடி அடலாவோ சொல்லிடுறேன். அடலா எப்ப நம்ம வரோம்னா hadir sebelum frasa sendi atau adjektif. adjektifனா என்னன்னு தெரியணும். செண்டினா நான் உங்களுக்கு காட்டின ஃப்ராசா செண்டினா என்னன்னு. இப்போ பாத்தீங்கன்னா bekas banduan. bekas banduanனா ex prisoner அப்படின்னு அர்த்தம். ex prisoner முன்னாள் என்னது கைதி அதாவது ஜெயில இருந்தவங்க, சிறையில இருந்தவங்க. ஓகேயா? அப்ப தீவிரவாதி தீவிரவாதின்னு இல்ல, லைக் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு நீ சிறையில இருந்துட்டு இப்ப வெளியாயிட்ட, முன்னாள் சிறைவாசி. ஓகேயா? அப்ப எக்ஸ் பிரிசனர்னா ஆளு தானே, ஓராங் தானே. அப்ப ஓராங்னா கதா நாமா ஆம், அப்படின்னா இயாலா தான் வரணும். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஸோ jawabannya adalah C. Jawabannya ialah C. Nomor 15. Wang sebanyak RM20 telah diberi oleh ibu pada Asita untuk menjelaskan iuran pemeriksaan. B, sir. Boy, sepatutnya apa? Kepada வரும், pada வராது. அது என்ன அசிவிதா பொருளா? ஆளு. அதனால kepada சொல்றது தான் கரெக்ட். ஓகே, வெரி பேசிக் ஆன் திஸ் ஒன். 16. Dashvi, your turn. sir, wait, okay, coming. This one go went to school. Sorry, sir. Okay. Senarai nama-nama pelajar yang akan menyertai lawatan ke Kuala Lumpur akan ditampal pada papan kenyataan. Senarai nama-nama. யார் wrong? ஏன்னா ஆக்சுவலி அங்க செனாராய்னு போட்டிருக்கு. ஸோ நாமா தான் வரணும். அங்க நாமான்னு ஒன்று. வெரி குட். செனாராய்னா லிஸ்ட். லிஸ்ட்னா ஏற்கனவே நிறைய பேர் இருக்கும்னு அர்த்தம் கொண்டு வந்துருச்சு. அதனால nama தேவையில்ல. செனாராய் nama போதுமானது. 17. Majlis keramaian menyambut ulang tahun kemerdekaan negara diadakan di perkarangan Dataran Merdeka. Di Dongkia. Ya. Perkarangan என்ன அர்த்தம்? தெரியல. அப்புறம் தெரியாம நீ பாட்டு போட்டிருக்க. பெருக்காரங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம அது மாதிரி பார்க்கணும். இப்போ வந்து பெருக்காரங்கன் ரெண்டு வார்த்தையுமே இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்கு. அது முதல்ல நம்ம நோட் பண்ணணும். பெருக்காரங்கன் and perkarangan. perkaranganனா வந்து பத்து காரங் பத்தி பேசுறாங்க. என்னடா இங்கே ஓடிடுச்சு. perkaranganனா பத்து காரங்க பத்தி பேசுறாங்க. வெறும் perkaranganனா ஹலாமான், வாசல், நுழைவாசல் அப்படின்னு அர்த்தம். அப்ப டத்தாரன் மெர்டேக்கால இருக்கிற நுழைவாசல். ஓகேயா? அதனால perkarangan வரணுமே தவிர perkarangan வரக்கூடாது. perkarangan. jadi jawabannya adalah C. ஓகே, அடுத்தது 18. ஸோ வித்தியாசம் தெரிஞ்சுக்கிங்க, எழுதிக்கிங்க. தெரியலன்னா நீங்க கேட்கணும் கேள்வி. நான் பாட்டு சும்மா பேசுறேன் நீங்க கேட்போன்னு இருக்கக்கூடாது. தெரியலன்னா on the spot கேளுங்க. 18.
Beta menjunjung kasih kepada rakyat jelata yang mendoakan kesejahteraan Beta, kata Sultan Mansur. B, sir. Boy Yes, sir. நீங்க பாய் டாங்கி சொல்லும் போது எனக்கு வந்து வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, அதனால பாயா டாங்கியான்னு சொல்லிருங்க. டாங்கி சொல்லியிருக்கியா, பாய் சொன்னியா? அப்ப Boy. ஏன் சாலா Mendua வரும் சார். இல்லையா? அந்த மாதிரிலாம் சாலா இல்லை. மண்டோவாக்கான் செஜாத்ரான் கரெக்ட். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், மங்கான் முடிஞ்சு கதா நாமா வரணும். அண்ணா கதா நாமா ஃப்ராசா நாமான்னு இப்பதான் நான் சொன்னேன், அதனால இது கரெக்ட். Beta menjunjung kasih kepada rakyat jelata yang mendoakan kesejahteraan Beta. Kata Sultan Mansur சொல்லக்கூடாது. சுல்தான் வந்து பேசுறது வந்து காத்தான்னு சொல்லக்கூடாது, தீத்தான்னு சொல்லணும். ஞாபகம் இருக்கா? பாசா இஸ்தானா இதெல்லாம். menjunjung kasihனா berterima kasih, ஆனா ராஜா பேசுறதுனால பாசா இஸ்தானா பயன்படுத்தணும். இது வந்து பாசா இஸ்தானா. ஓகே, menjunjung kasih itu berterima kasih lah. அப்புறம் சுல்தான் பேசும்போது காத்தா சொல்லக்கூடாது, தீத்தா. jadi jawapannya ialah C. 19. Pengurusan syarikat itu perlu diperkemaskan agar syarikat itu tidak mengalami kerugian. Diperkemaskan, sir. Ini அங்க kata kerja வந்துருக்கு. இல்ல, இது கata adjective. kata adjective வந்து 3 இம்போஹான் எடுக்க கூடாது. Yes. ஓகே, diperkan, memperkan. ஓகே, இது ரெண்டே கவனிங்க. இது எப்ப பயன்படுத்தணும்னா டி ஒரு இம்போஹான், கான் ஒரு இம்போஹான், புரியுதா? பேர் வந்து இன்னொரு இம்போஹான். அதே தான் மெம்பர்கான்லயும் மம் ஒரு இம்போஹான், பேர் ஒரு இம்போஹான், கான் ஒரு இம்போஹான். 3 ஜெனிஸ் இம்போஹான் kata kerjaக்கு பயன்படுத்தலாம், kata namaக்கு பயன்படுத்தலாம். kata kerja, kata nama, ஆனா kata adjectiveக்கு பயன்படுத்தவே கூடாது. contoh பாருங்க. kata kerjaக்கு பயன்படுத்தலாம்னா ஒரு kerjaவோட kataவை நம்ம பார்ப்போம். kata kerja வந்து contoh வந்து sembah வணங்குறது. ஓகேயா? mempersembahkan சொல்லலாம். sembah வந்து வணங்குறது kata kerja, mempersembahkan முடியும். இப்ப kata namaன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா tingkat. tingkatனா என்ன அர்த்தம்? மாடி. tingkatனா மாடி, tingkat 1, tingkat 2. அப்ப அதுல mempertingkatkan சொல்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது, ஏன்னா tingkat என்பது kata nama. அப்புறம் adjective படி பாத்தீங்கன்னா இப்ப வந்து சந்தேன்னு எடுத்துக்கீங்களேன். சந்தேக்கு வந்து memper சந்தேயோட நிப்பாட்டிக்கணும். memper சந்தேக்கான் எழுதுனீங்கன்னா wrong. அதே மாதிரி தான் போடோ. இப்ப memper போடோக்கான் நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். memper போடோக்கான் சொல்லுவாங்க, அது தவறு. memper போடோ. memper luaskan சொல்லுவாங்க, அதுவும் தவறு. memper luas. memper kemaskan சொல்லுவாங்க, அதுவும் தவறு. memper kemas. jadi jawapannya ialah memperக்கும் அதே தான், deeperக்கும் அதே தான். இப்ப memper kemaskan ni wrong, அப்ப deeper kemaskanனும் wrong தான். அதனால ஜவாபான் boy. kata adjectiveால 3 இம்போஹான ஒரே டைம்ல எடுத்துக்க முடியாது, அதுதான் இதோட தத்துவம். 20. Okay. Kami bergotong royong untuk menghiaskan kelas kami dengan gambar-gambar pemandangan yang cantik lagi menarik. C correct dah. cantik lagi menarikனா in addition. Dan orang cantik dan menarik அந்த மாதிரி வரும். அதான் டானுக்கு பதிலா லகியும் பாய்க்கலாம். லகி அந்த இடத்துல தவறா இல்லையான்னு தான் பார்க்கணும். அதை விட இது செசுவாயா இருக்கு அந்த மாதிரி பார்க்க கூடாது. lagi அந்த இடத்துல கரெக்டா? கரெக்ட், அவ்வளவுதான். so langkah-langkah yang efektif lagi efficient perlu diambil. rumah yang saya beli itu mahal lagi buruk keadaannya, அந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, furthermore அப்படின்னு சொல்றது lagiனா. ஓகே, jadi அந்த lagi கரெக்ட் தான். kami bergotong royong menghiaskan கரெக்ட், kelas kami dengan gambar-gambar pemandangan கரெக்ட், yang cantik lagi menarik கரெக்ட். இதுல எந்த தவறும் கிடையாது. 21. Masalah kemerosotan disiplin pelajar telah dibincangkan oleh jawatan kuasa disiplin di dalam mesyuarat baru-baru ini. Bisa. boy Boy. dibincangkan. என்னடா மல்லு எல்லாம் பியா சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லையே,
அது கரெக்ட் தானே? மீட்டிங்ல பின்சாங் பண்றாங்க, கரெக்ட் தானே? C sir. ஏன் சி ராங்? சும்மா அடிச்சு விடுறியா நீனு? ஒன்னொன்னா ஒரு எழுத்தா சொல்லிக்கிட்டு உனக்கு தெரியணும் ஏன் ராங்ன்ட்டு. அதான் விஷயம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? D sir. இல்லையே, சி தான் ஆன்சரு. மசாலா க மரோசோதான் டிசிப்ளின். டிசிப்ளின் வந்து வர வர உருப்பட இல்லாம போகுது, சரிஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப க மரோசோதான் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. தெல்லா டி பின்சாங்கன் டிஸ்கஸ் பண்றாங்க. ஜவாதான் குவாசா டிசிப்ளின் டி டலாம். அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் காய்ஸ், டி டலாம்க்கும் டலாம்க்கும் உள்ள வித்தியாசம், டி அத்தாஸ்க்கும் அத்தாஸ்க்கும் உள்ள வித்தியாசம், டி பவா பவாக்கும் உள்ள வித்தியாசம், டி அந்தாராக்கும் உள்ள வித்தியாசம். இதுல டி அப்படின்ற வார்த்தை வந்தாலே இது வந்து தெம்பாட்க்கும் கடுடோக்கானுக்கும் சம்மந்தப்பட்டது. பிளேஸ் ஆஃப் பொசிஷன். இப்ப சொந்தோ saya duduk di dalam kelas, saya duduk dalam kelas சொல்லக்கூடாது, புரியுதா? இடத்த நீங்க சொல்ல போறீங்கன்னா டி சேர்த்துக்கீங்க, இடம் இல்லைன்னா டி சேர்க்க கூடாது. மெஷ்வாரட் வந்து இடம் கிடையாது, புக்கான் தெம்பாட்கான், jadi டி தேவையில்லை. dalam மெஷ்வாரட் போதுமானது. ஓகே, jadi jawabannya ialah C. ஓகே, நான் இங்க ஸ்டாப் பண்றேன். நம்ம பெர்பின்சாங்கன் வந்து மிச்சம் 6 கேள்வி வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து இது பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நீங்க பிரேக் 15 நிமிஷம் போயிட்டு அப்புறம் நம்ம மேத்ஸை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ மணி 6:01. ஸோ 6:02 கொடுத்துட்றேன், ஏன்னா மாறிடுச்சு. 15 மினிட்ஸ்னா 6:17 வந்து சேர்ந்துடணும். ஓகேயா? ஸோ அடுத்த வாட்டி பிஎம்ஐ வந்து கொஞ்சம் 5 நிமிஷம் வெள்ளனியாக குறைச்சிட்டு பிஎம்ல இல்லாட்டி 10 நிமிஷம் வெள்ளனியாக போயிட்டு 5 நிமிஷம் மேத்ஸில் எடுத்துப்போம், ஏன்னா மேத்ஸ் ரொம்ப முக்கியம். சரி சரி, யூ கேன் கோ ஃபார் யோர் பிரேக். See you later on. Okay sir, thank you sir. Okay. Bye. Okay, di hand up. Sila Window அவனுக்கு சரி. Alright.